செய்ய முடிந்தவன் சாதித்து கொண்டிருப்பான். செய்ய முடியாதவன் மற்றவர்களுக்கு போதித்து கொண்டே காலத்தை கழித்து கொண்டிருப்பான். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் கந்தன் இன்று உனக்கு நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன். இந்த பதிவு முழுக்க முழுக்க உனக்கு மட்டுமே சொந்தமான பதிவு. இன்று இரவுக்குள் இந்த கந்தன் என் வார்த்தைகளை நீ கேட்டுவிடும் பட்சத்தில் எண்ணி 2வது நாளில் உன் வாழ்க்கையில் நீ வேண்டிய உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிரியமே, இந்த வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை அதிகப்படியான மனவேதனைகளை கொடுக்கக்கூடிய பல பிரச்சனைகளோடு உன்னை பிணைத்து வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும். அவ்வாறான சூழ்நிலையில் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு நீ பொறுமையோடு இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு உதாரணமாக நீ வாழ வேண்டும். எதனால் தெரியுமா? வாழ்க்கை இது போன்ற பிரச்சனைகளுக்குள் உன்னை பின்னி எடுக்கும் பொழுது எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுத்துவிடக்கூடாது. கஷ்டத்தை தானே எப்பொழுதும் நமக்கு தெய்வம் கொடுக்கிறது என்று சொல்லி தேவையில்லாத விஷயங்களின் மீது உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, நீ எப்பொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை சுற்றி எத்தனை பேர் வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, அப்பொழுதெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை தெய்வம் உன் மீது தன் பார்வையை செலுத்தி இருக்கிறது என்பதனை நீ நினைத்து பெருமைப்படலாம். யாருமே இல்லை என்றால் என் குழந்தையே, தெய்வமே உன்னோடு வந்து விட்டது என்பதனை நீ உணர்ந்து விடலாம். அதனால் என்ன இல்லை, என்ன இருக்கிறது என்பதனை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே. எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பன் முருகன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். நீயாக வாழ நினைத்தால் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு ஒருபொழுதும் எல்லை இருக்காது. நீ மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பு என்பது ஒரு பொழுதும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிரியமே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக எதுவும் நிலையற்றது என்பதனை உன் புத்தியில் ஏற்றி வைத்துக்கொள். எந்த விஷயத்திற்காக ஆசைப்படுகின்றோமோ அதைத்தான் நினைத்து நினைத்து நாம் வேதனைப்படுகின்றோம் அல்லவா? அதனால் எதுவுமே நிலையற்றது என்பதனை நாம் புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும். நிலையற்ற நிழலான இந்த விஷயங்களை எல்லாம் நீ தவிர்த்து விடு. உன்னுடைய அமைதியை எந்த ஒரு விஷயம் வந்து கெடுத்து கொண்டிருந்தாலும் உடனே அதனை நீ உதறி தள்ளிவிடு. உண்மையான நிம்மதி என்பது எப்பொழுதுமே தனக்குள் தான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு தன்னிடத்திலிருந்து அந்த நிம்மதியை தன்னால் பெற முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். நிலையற்ற ஒன்றின் முடிவு எப்பொழுதுமே கவலைகளைத்தான் உனக்கு ஏற்படுத்தும் என்பதனை நினைவில் கொண்டு அதிலிருந்து நீ விலகி இருக்க பழகிக்கொள். என் பிள்ளையே, நீயாக வாழ நினைத்தாலும் சரி, மற்றவர்களைப் போல வாழ நினைத்தாலும் சரி, அதன் முடிவு என்னவென்பதனை உன்னாலேயே நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். தவறு செய்பவர்கள் மட்டுமல்ல, அந்த தவறை தட்டி கொடுப்பவரும் அதை கண்டும் காணாமலும் செல்பவர்களும் தண்டனைக்கு உரியவர்கள்தான் என்பதுதான் உண்மை. எப்பொழுதும் ஊக்கம் நிறைந்த ஒரு உழைப்பாளி இங்கு இருக்கிறான் என்றால் ஊசி முனையில் நடந்து கூட முன்னேறி விடுவான். எப்பொழுது எவன் ஒருவன் தனக்குள் ஏக்கத்தை மட்டும் வைத்து கொண்டு எந்த ஒரு முயற்சிகளையும் செய்யாமல் இருக்கிறான் என்றால் நிச்சயமாக அது போன்ற சோம்பேறிகள் எவ்வளவு ஏணிகள் தன் முன்னால் இருந்தாலும் அதை ஒரு அடி கூட நகர்த்திவிட மாட்டான். அறியாமல் செய்யும் தவறுகளை விட அறிந்து செய்யும் தவறுகளை இன்றைய உலகத்தில் அதிகமாக இருக்கின்றது. காரணம் சுயநலம். சுயநலம் என்ற ஒன்று இங்கு இருப்பதனால்தான் இங்கு யாராலும் இந்த வாழ்க்கையை சரிவர வாழ்ந்திட முடிவதில்லை. யாருடைய நலனையும் நாசம் செய்யும் எண்ணம் இங்கு எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த எண்ணம் இன்று வேண்டுமானால் அதை செய்பவர்களுக்கு மனதிற்குள் சுகத்தை கொடுக்கலாம்.
எதையோ சாதித்து விட்டது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கலாம். ஆனால் வருங்காலம் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா? நீ அறிந்ததை விட நிச்சயமாக உனக்கு தகுந்த பாடத்தை அது கற்றுக் கொடுக்கும். பல அறியாத விஷயங்களும் அந்த நேரத்தில் உனக்கு நடக்கும். அதனால் எதையுமே சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நடந்து செல்லும் பொழுது கால் வலிக்கத்தான் செய்யும். சற்று அமர்ந்திருந்தால் அந்த வலி போய்விடும். அதுபோல துன்பங்களை நினைத்து கொண்டே இருந்தாயானால் மேலும் மேலும் துன்பங்கள் தான் உனக்கு வந்து கொண்டிருக்கும். சற்று மனதை திசை திருப்பி விட்டோமானால் அந்த துன்பங்கள் மறந்து உன்னுடைய மனதிலே சாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. மீளவே முடியாத துயரம் என்ற ஒன்று இங்கு எதுவும் கிடையாது. முயற்சி செய்தால் தினமும் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய மனதும் தானாகவே மாறத் தொடங்கிவிடும். உண்மையான அன்பு எங்கு நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு கிடையாது. உன்னை யார் நிராகரித்தார்களோ அவர்களுக்குத்தான் இழப்பு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிரியமே, பொய்யாக நீ ஒருவரிடத்தில் பேசும் 1000 வார்த்தைகளை விட உண்மையாக நீ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிமிட கோபமே இங்கு சிறந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். யாரிடத்திலும் நாம் எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும். எப்படி நம்மிடத்தில் எல்லோரும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதனை நாம் எதிர்பார்க்கிறோமோ அதுபோல நாமும் மற்றவர்களிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கிடைக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. எங்கே உனக்கு என்ன நடக்க வேண்டும், எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது விதியாகிறதோ அந்த நேரம் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான வாய்ப்புகளை ஒரு சேர பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்க வேண்டி நான் உன் முன்னால் இருக்கிறேன் என்பது என்னாலும் உனக்கு நினைவில் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கிவிடக்கூடாது. கந்தனின் அன்பு உன்னை நிச்சயமாக தலை நிமிர வைக்கும். கந்தனை உனக்கு துணையாக கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய திறமையை மட்டும் வெளிப்படுத்தி கொண்டே இரு. அப்பனை நினைத்து நீ கோஷம் போடுகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்குள் என்னென்ன மாற்றங்கள் வருகிறது என்பதனை நீ உணர வேண்டும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து அதற்கு ஏற்றார் போல நீயும் வாழ பழகி கொண்டால் அதுவே போதும். இனி உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் சாத்தியமான விஷயமாக மாறப்போகிறது. பல நன்மைகளை இந்த வாழ்க்கையில் உணர்ந்து நீ பெருமகிழ்ச்சியை அடையக்கூடிய நேரம் உனக்கு நெருங்கி வந்து விட்டது. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருந்து விட்டாலே போதும். இனி எதற்கும் கலங்கிட அவசியமில்லை. இனி எந்த நிலைக்கும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வேதனை பற்றிட எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள். அது போதும். இனி எல்லாமும் உன்னுடைய சூழ்நிலைகளை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுக்கும். ஆசைப்பட்டதை விட அதிகப்படியான நன்மைகள் உன்னை வந்து சேரும் என்பதனையும் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு வாக்கு கொடுப்பது இந்த கந்தன் நானாக இருக்கும் பொழுது எதற்கு உனக்கு கவலை? இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு அத்தனை விஷயங்களையும் சொல்லி கொடுக்கும் பொழுது எதற்கு உனக்கு அதை பற்றிய சிந்தனை? வருத்தப்படாதே. வாழ்க்கையில் எதை நினைத்தும் வேதனைப்படாதே. உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமும் இனி என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும். நான் சொன்னது போல இன்று என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளை, நிச்சயமாக நாளைய விடியலில் நீ மனது சந்தோஷமாகத்தான் ஒவ்வொன்றையும் செய்ய தொடங்குவாய். ஏனென்றால் சஷ்டியின் விடியலாக நாளைய விடியல் உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த கந்தனின் அருளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பனின் அன்பு என்றும் என்றென்றும் உனக்கே சொந்தமானது.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.